ஏன் தங்கமே, இன்று இந்த வராகி உன்னிடம் சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயங்களை நீ என்னவென்று செவிகொடுத்து கேட்பாயா? உன்னுடைய இல்லத்தில் துக்க நிகழ்வு நடக்க வேண்டும் என்று என் முன்னால் ஒரு காணிக்கை மூட்டை இருக்கிறது. இதை வைத்தது யார் என்று என்னால் உனக்கு வெளிப்படையாகச் சொல்ல முடியும். இதை செய்தது யார் என்பதனை உனக்கு நிச்சயமாக என்னால் வெளிச்சம் போட்டு காண்பிக்க முடியும். இதை உனக்கு சொல்லிவிடத்தான் இந்த வராகி இப்பொழுது நான் வந்திருக்கின்றேன். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க உனக்கு என்ன கொடுக்க காத்திருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு இதையெல்லாமும் சரியாக உனக்கு எடுத்துச் சொல்ல நான் வருகிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு தருகின்ற இந்த விஷயங்கள் அத்தனையையும் என் பிள்ளை நீ தெளிவுபட உணர்ந்திட வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த நேரம் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் தெரிந்து புரிந்து என் பிள்ளை நீ சந்தோஷமாக வாழ்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காது. எவ்வளவு விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடந்திருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வேதனைகளும் சோதனைகளும் உனக்கு கிடைத்திருந்தாலும் சரி, இவை எல்லாவற்றையும் தாண்டி இந்த வராகி உன்னோடு உனக்கு துணையிருந்து ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் என் பிள்ளை எதையுமே நீ நிச்சயமாக கைவிட்டு விடாது. உன்னோடு நான் இருக்கும் பொழுது இந்த வராகி உனக்கு எதையுமே சரியாக எடுத்துச் சொல்ல வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நினைத்து கூட பார்த்திட முடியாத அளவிற்கு பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் உன்னை அழிக்க, உனக்கு கெடுதலை நடத்த, உன்னை இந்த வாழ்க்கையிலிருந்து துரத்த ஒரு விஷயம் உன்னை சுற்றி நடக்கிறது என்றால் அதனை நிச்சயமாக என் பிள்ளை என்னவென்று நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எதையுமே நாம் சர்வசாதாரணமாக நினைத்து விடுவதில்லை. எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளவு சுலபமாக நாம் விட்டு விடுவதில்லை. நமக்கான ஒன்று நமக்கே என்று வரும்பொழுது அதை நாம் எப்பொழுதும் முழுமையான மனத்தெளிவோடு தான் பெற்றுக்கொள்ள நினைக்கிறோம். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அதை நாம் விட்டுவிட எண்ணுவது கிடையாது. இது போன்ற நேரங்கள் நமக்கு என்னவாகிறதோ என்று யோசித்து இனிமேலும் நீ கலங்கிக் கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கும் அதிசயங்களை கண்டு என் பிள்ளை நீ நம்பிக்கையோடு வாழ தயாராக வேண்டும். இந்த வராகி சொன்ன வார்த்தைகள் எல்லாமும் உன் மனதிற்குள் பதற்றத்தை கொடுக்கலாம். ஆனால் இதையெல்லாமும் தாண்டி என் குழந்தை நீ சந்தோஷமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை மறக்காதே. எந்த இடங்களில் எல்லாமுமோ இந்த வராகி உனக்காக துணை இருந்திருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நிலையிலும் உனக்கென்று நான் ஒன்றை எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் என் பிள்ளை எதையுமே நீ விட்டுவிடக்கூடாது என்பதனையும் நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, தெய்வத்தின் துணை ஒன்றே போதும் என்று நீ யோசிப்பது மட்டும் போதுமா? இந்த தெய்வம் துணையிருந்து உனக்கு நடத்துவதையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் சரி, நாம் யோசித்தது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் நமக்கான ஒன்றை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருந்து உனக்கு சொல்லித்தரும் விஷயங்களை எல்லாமும் நீ சரியாக உன் வாழ்க்கைக்கென உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காது. இத்தனை காலமும் என் பிள்ளை நீ தொடர்ந்து வந்து பெற நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையையும் முன்னின்று உனக்கு சொல்லித்தரும் இந்த தாயின் அன்பு இனியும் உன்னை நல்லபடியாக வழிநடத்த வேண்டும். ஆச்சரியங்களையும் அதிர்ஷ்டங்களையும் உனக்கு நிச்சயமாக நடத்திவிட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் உனக்கு எப்பொழுதுமே சரியாகவே நடந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை தெரிந்து கொள். இந்த தெய்வம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். இந்த வராகி உனக்காக எல்லாவற்றையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் இந்த காலங்கள் என் பிள்ளை எதையுமே நீ அவ்வளவு எளிதில் விட்டுவிடக்கூடாது. உனக்கென நான் நடத்தி சொல்லும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருப்பது உனக்கு இனியும் நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு இந்த தாயின் அரவணைப்போடு உனக்கு எல்லாமும் நல்லபடியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் உனக்கு மேலும் மேலும் பல நல்ல புரிதல்களை கொடுக்கும்.
என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். மேலும் மேலும் பல அதிர்ஷ்டங்களை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய். இத்தனை காலம் என் பிள்ளை இழந்ததற்கெல்லாம் சேர்த்து வைத்து ஒரு மாற்றத்தை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நம்பிக்கையோடு எதையும் உனக்கு நான் சொல்லிவிட வேண்டும் என்பதில் மிகுந்த கவனத்தோடு இருக்கின்றேன். இந்த வராகி சொல்வது போல உனக்கு ஒரு கெடுதலை நடத்த ஒரு காணிக்கை மூட்டை என் முன்னால் இருக்கிறது என்றால் அதற்கு எப்படி இந்த தாயானவள் சம்மதம் தெரிவித்தாள் என்று நினைக்கிறாயா? அம்மா எப்படி நமக்காக ஒரு கேள்வி கூட கேட்காமல் இருந்து விட்டாளா என்று நீ யோசிக்கிறாயல்லவா? என் குழந்தையே, கவலைப்படாதே. இந்த வராகி எதையுமே சாதாரணமாக எடுத்துச் செல்பவள் அல்ல. அதிலும் குறிப்பாக உனக்கு கெடுதலை செய்ய ஒரு காணிக்கை மூட்டை என் முன்னால் வருகிறது என்றால் அதற்கு முன்னால் என்ன நடந்தது என்பதனை அம்மா சொல்கின்றேன். என் குழந்தையே, இவர்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பாக உன் வாழ்க்கையை அழிக்க வேண்டி என் முன்னால் ஒரு வேண்டுதல் முடிச்சை வைத்தார்கள். அந்த வேண்டுதல் முடிச்சை நான் ஒரு நொடிப்பொழுதிலும் என்னவென்று திறந்து பார்க்கவில்லை. ஏனென்றால் எனக்கு தெரியும் இது என்னவென்று. அப்படி இருக்கும் பொழுது அதை நான் என்னவென்று கவனிக்காமல் விட்டுவிட்ட பொழுது இது இனிமேல் என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாம் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று நான் உன்னிப்பாக கவனிக்க தொடங்கினேன். அவர்கள் என்ன பேசிக்கொள்கிறார்கள் தெரியுமா? நாம் தெய்வத்திடம் இதை சொல்லி இருக்கிறோம், தெய்வம் நமக்கு நடத்தி தரும் என்று. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல உனக்கு கெடுதல் நடக்காமல் நல்லது நடக்க ஆரம்பித்து விட்டது. அதிகமாக உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் உனக்கு நடக்க தொடங்கிவிட்டது. இப்படியாக உனக்கு நல்ல விஷயங்கள் நடக்க தொடங்கியவுடன் இவர்கள் முழுக்க முழுக்க மனதை வேறு விதமாக செலுத்த தொடங்கினார்கள். அதாவது தெய்வத்தின் முன்னால் பொன்னையும் பொருளையும் அள்ளி கொடுத்து நாம் சொன்னோமானால் நிச்சயமாக அதனை தெய்வம் உடனடியாக நடத்தி கொடுக்கும் என்ற முடிவுக்கு இவர்கள் வந்து விட்டார்கள். உடனடியாக இவர்கள் மனதில் நினைத்ததை எல்லாமும் தெய்வத்தின் முன்னால் கொண்டு வந்து கொட்டியதோடு மட்டுமல்லாமல் அவர்களிடம் என்னவெல்லாம் இருக்கிறதோ அதை எல்லாமும் கொண்டு வந்து தெய்வத்திற்கு பரிசாக கொடுப்பது போல காணிக்கையாக தெய்வத்தின் முன்னால் கொண்டு வந்து வைக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக தெய்வம் இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்பதுதானே உண்மை. என் குழந்தையே, பொன்னையோ பொருளையோ எதிர்பார்த்து தெய்வம் ஒருபொழுதும் தன் பிள்ளைகளை பழகுவது கிடையாது. தெய்வத்திற்கு வேண்டியது எல்லாம் உண்மையான அன்பு. உண்மையான அன்பை யார் கொடுக்கிறார்களோ அவர்களிடத்தில் தெய்வம் நிச்சயமாக நல்லபடியாக பழகுவார்கள். பணக்காரன் தான் முன்னே நின்று தெய்வத்தை தரிசித்து விட்டு செல்கின்றான். பணமில்லாதவன் தெய்வத்தை விட்டு விலகிச் சென்று கொண்டிருக்கிறான் என்று நாம் எப்பொழுதுமே நினைக்கக்கூடாது. அவர்களை எல்லாம் தெய்வம் கண்டுகொள்வதில்லை என்று நினைக்கக்கூடாது. யார் ஒருவர் தெய்வத்தின் அருகில் நின்றே வணங்கினாலும் சரி, உண்மையான நம்பிக்கையும் இறைபக்தியும் உண்மையாகவே மற்றவர்களுக்கு துரோகம் செய்யாத எண்ணமும் மற்றவர்களுக்கு எப்பொழுதும் கெடுதலை நினைக்காமல் மற்றவர்கள் கண்ணீருக்கு காரணமாகாமல் எந்த ஒரு பிள்ளை தெய்வத்தின் முன்னால் வந்து நிற்கிறதோ அந்த பிள்ளையைத்தான் தெய்வம் கண்ணெடுத்து பார்க்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இதையெல்லாமும் உணர்ந்து புரிந்து நீ சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதே நடக்கும். நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளையே உருவாக்கி தரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நிலையிலும் உனக்கு வேண்டியது போல நீ விரும்பியதை எல்லாமும் இந்த வராகி முழுமையாக நடத்தி கொடுக்கும் இந்த காலம் என் பிள்ளை எதையுமே நீ தொலைத்து விடாதே. உனக்காகத்தான் உன் அம்மா உன்னோடு வந்து நின்று கொண்டிருக்கும் இந்த காலம் முழுக்க முழுக்க உனக்கு ஆச்சரியங்களை உருவாக்கி தருகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உனக்கான விஷயங்களில் இனி என் பிள்ளை எப்பொழுதும் நீ முழுக்க முழுக்க நல்ல மனநிலையோடு இருந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதனையும் மறக்காதே. தாயின் அரவணைப்போடு உனக்கு நடப்பது எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு பெருவாழ்வு வாழ வேண்டும். வராகி என்பவள் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு எந்த கலக்கமும் வேண்டாம்.
அம்மா சொல்வது போலத்தான் இந்த காணிக்கை முடிச்சு இன்று அவர்களுக்கே வினையாகிச் செல்லப் போகிறது. அவர்கள் செய்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் அவர்களுக்கே அது மிகப்பெரிய சோதனைகளை கொடுக்கப் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. அம்மாவின் அன்பு உனக்கு எப்பொழுதும் நல்லதை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் இந்த வராகி உனக்கென சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் முழுக்க முழுக்க உன்னை வாழச் சொல்லும் என்பதுதான் உண்மை. அவ்வளவு எளிதாகவெல்லாம் என்னிடம் நெருங்கிவிட முடியாது ஒரு பிள்ளையினால். இவர்கள் ஆரம்பத்தில் என்னவோ மற்றவர்களுக்கு நல்லது செய்தது போல நாடகமாடி என் முன்னால் நெருங்கினார்கள். எனக்கு தெரியும் இது நாடகம் என்று. ஆனாலும் அந்த நேரத்தில் அவர்களால் ஒருவருக்கு ஒரு நல்லது நடந்திருக்கிறதல்லவா? அந்த நேரத்தில் ஒருவரினுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்திருக்கிறதல்லவா? அப்படி இருக்கும் பொழுது அதை நாம் எப்படியும் அதை நல்ல கணக்கில் தானே சேர்த்து கொள்ள முடியும். அதன் பிறகு அவர்கள் நடிக்கிறார்கள் என்பது எல்லாம் வேறு கதை. அந்த நேரத்தில் அவர்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள் என்பதனைத்தான் நாம் யோசித்து கொண்டு இவை ஒவ்வொன்றையும் சரியென தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நான் எல்லாவற்றையும் நடத்துகிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எல்லாமும் உனக்கு எதை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு தருகின்ற இந்த விஷயங்களை முழுக்க முழுக்க நீ உணர்ந்து விட்டாலே அது போதும். தாயின் அரவணைப்பு உனக்கு எல்லாவற்றிலும் உன்னை முன்னிறுத்த வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன்னுடைய காணிக்கைகளை எல்லாமும் தெய்வம் ஏற்றுக்கொள்ளும் எப்பொழுது தெரியுமா? உன் மனதில் உண்மை இருந்தால், யாருக்கும் கெடுதலை செய்ய சொல்லாமல் இருந்தால், உனக்கான என்ன வேண்டுமோ அதை மட்டும் தெய்வத்திடம் சொல்லிவிட்டு வந்தால். என் குழந்தையே, எப்பொழுதுமே உனக்கு வெற்றி வேண்டும் என்று தெய்வத்திடம் கேட்கலாம். நீ ஜெயிக்க வேண்டும் என்று நீ தெய்வத்திடம் கேட்கலாம். ஆனால் இன்னொருவர் தோற்க வேண்டும் என்று நீ தெய்வத்திடம் ஒருபொழுதும் கேட்கக்கூடாது. அம்மா சொல்வது புரிகிறதல்லவா? அவரவர் முயற்சியின்படி அவர்கள் வெற்றியையோ தோல்வியோ பெற்றுவிட்டு போகட்டும். ஆனால் ஒருபொழுதும் நீ அந்த வேண்டுதலை தெய்வத்திடம் வைக்கக்கூடாது. நீ நினைத்தால் எதையும் உன்னால் சாதித்துவிட முடியும் என்ற எண்ணம் இருக்கும் பொழுது, நீ நினைத்தால் அந்த வெற்றியை உன்னால் பெற முடியும் என்ற எண்ணம் இருக்கும் பொழுது, உன்னுடைய முயற்சியாலும் உழைப்பாலும் உனக்கு எல்லாமும் கிடைக்கும் என்ற எண்ணம் உனக்குள் இருக்கும் பொழுது, எக்காரணத்தை கொண்டும் இன்னொருவருக்கு கெடுதலை செய்ய நீ நினைக்கக்கூடாதல்லவா? உன்னுடைய தைரியத்தாலும் நம்பிக்கையாலும் தான் நீ எதையும் பெற முடிவு செய்ய வேண்டுமே தவிர, ஒருபோதும் என் குழந்தை நீ இங்கு எதையும் விட்டுவிடக்கூடாது. உனக்கான நேரம் இனி முழுக்க முழுக்க உன்னை தொடரும் இந்த விஷயங்களை எல்லாமும் சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. சரிவர எல்லாவற்றையும் என் குழந்தை நீ புரிந்து கொண்டு நல்லபடியாக வாழ்ந்து விடுவாய் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமும் வெற்றிகரமாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு அத்தனை விஷயங்களையும் ஆச்சரியங்களாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. என் குழந்தையே, இனிமேலும் இதையெல்லாமும் நினைத்து நீ வருந்தி கொண்டிருக்காமல், வராகி சொன்னது போல நீ நினைத்தது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியாகவே நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். உனக்காக நான் சொல்லும் விஷயங்களில் இந்த வாழ்க்கையில் இன்னமும் பல மேன்மை அடைவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான பல ஆச்சரியங்களை எப்பொழுதும் என் பிள்ளை நீ பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தையே, எந்த சந்தர்ப்பத்திலும் எதையும் தொலைக்காமல் நின்று உனக்கான தேவைகள் ஒவ்வொன்றையும் என்னவென்று உணர்ந்து கொண்டு நீ பெருவாழ்வு வாழ வேண்டிய நேரம் இது என்பதனை நீ மறக்காதே. எந்த இடத்திலும் நீ எதையுமே தொலைக்காமல், எந்த இடத்திலும் எதையும் நாம் விட்டுவிடாமல் நல்லபடியாக இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. தெய்வத்தினுடைய அன்பு ஒன்றே போதும் என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொண்டு இனி எல்லாவற்றையும் நீ சரியாக உணர்ந்து வாழ வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. என் பிள்ளையே, நீ யோசித்தது போல இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நடந்தே தீரும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னால் முடியாதது என்று இங்கு எதுவுமே கிடையாது. நீ நினைத்தால் எதிலும் உன்னால் பல சாதனைகளை புரிய முடியும் என்பதனை மறக்கக்கூடாது. நீ நினைத்தால்
எந்த இடத்திலும் உனக்கான வெற்றியை பெற முடியும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்காகவே துணையிருந்து உன்னை வாழச் சொல்லும் இந்த வாழ்க்கையை நீ எந்த சந்தர்ப்பத்திலும் விட்டுவிடக்கூடாது என்பதனை நீ மறக்காதே. நான் இருந்தது உனக்கு என்னவென்று இனி புரியும். காணிக்கை மூட்டையோ வேண்டுதல் முடிச்சோ எதுவென்றாலும் சரி, அள்ளி அள்ளி என் முன்னால் குவித்தாலும் சரி, உள்ளது எதுவோ உண்மை எதுவோ அதற்கு கட்டுப்பட்டு நடப்பவள்தான் இந்த வராகி என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா, எந்த இடத்திலும் யார் மனதிலும் எந்த விதமான தீமைகளையும் விதைக்க மாட்டேன். மற்றவர்களினுடைய வெற்றியையும் நீ தடுக்க நினைக்க கூடாது. உன் பாதையில் பயணித்து கொண்டே இரு. உன்னுடைய பாதையில் நீ உனக்கான வெற்றியை நோக்கி, உன்னுடைய லட்சியத்தை நோக்கி நீ நகர்ந்து கொண்டே இரு. மற்றவர்களை பார்த்து கொண்டிருந்தால் வாழ்க்கையில் ஒருபொழுதும் நம்மால் முன்னேறிவிட முடியாது. அவர்கள் அப்படி, இவர்கள் இப்படி என்று நாம் நினைத்து கொண்டிருந்தாலே இந்த வாழ்க்கையில் எதையும் நம்மால் முழுமையாக அடைய முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் இனி உனக்கான ஒவ்வொரு தேவைகளையும் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் பிள்ளை, நீ யோசித்தது போல எல்லா விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் சரியாக நீ நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உன்னுடைய வேண்டுதல்கள் ஒவ்வொன்றையும் நான் உனக்கென சொல்லி கொடுத்து உன்னை வாழ வைக்கும் இந்த காலம் வராகி உன்னோடு நின்று எல்லாவற்றையும் உனக்காக நான் உருவாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரத்திலும் என் பிள்ளை, நீ எதையும் தவிர்த்து விடாமல் இருந்து விட்டாலே அது போதும். இந்த நாளும் எந்த நாளும் உனக்காக நான் உன்னை சூழ்ந்து வரும் இந்த நேரங்கள் ஒருபொழுதும் நீ கைவிடக்கூடாது என்பதனை புரிந்து கொண்டாலே அது போதும். எதிர்பார்த்தது போல இந்த வாழ்க்கையில் மேலும் பல அதிர்ஷ்டங்கள் இனி உன்னை தொடரும் என்பதனை நீ தெரிந்து கொள். நடந்து முடிந்ததை எல்லாமும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்கிக் கொண்டிருக்காமல் இனி உனக்கு நடக்கும் விஷயங்களை எல்லாமும் நீ தெளிவுபட புரிந்து கொள். எப்பொழுதும் போல அம்மா உனக்காக கை கொடுக்க வருவாள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தாயின் அரவணைப்பு உனக்கு எப்பொழுதும் உறுதியாகவே கிடைக்கும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆச்சரியங்களை எல்லாமும் தெரிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் இனி மனத்தெளிவோடும் என் பிள்ளை நீ வாழ்ந்து கொண்டும் இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்லதே உனக்கு நடக்கும், நல்லதே உனக்கு கிடைக்கும். நல்ல விஷயங்களும் தெளிவான உணர்வுகளும் உனக்கு என்றும் மிகப்பெரிய புரிதலையே உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. காலத்தின் கட்டாயம் சில விஷயங்களை நான் உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டி வருகின்ற இந்த நேரங்கள் என் பிள்ளை, நீ எதையுமே நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை தெரிந்து கொண்டால் அது போதும். இத்தனை காலமும் என் பிள்ளை கைவிட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனையும் நீ புரிந்து கொண்டாலே அது போதும். உனக்கானது உன்னை தேடி வரும். இந்த வாழ்க்கையும் உன்னை உண்மையாக தொடர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொள். நல்லது நடக்க என்றும் என்றென்றும் நான் உன்னை தொடரும் இந்த வாழ்க்கையின் ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் ஒரு காலமும் நீ கைவிட்டு விடாதே. எப்பொழுதும் நான் வருவது இனி உனக்கே மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும். யார் என்ன சொன்னாலும் அதை எல்லாமும் தகர்த்தெறிந்து விட்டு நம் தாயானவள் நம் முன்னால் நிற்பது உனக்கே புரிய வரும். உன்னை சுற்றி நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் நடக்கும் பொழுது இதையெல்லாமும் என் பிள்ளை நீ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொண்டு வாழ்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. காலத்தின் கட்டாயம் இந்த விஷயங்கள் எல்லாமுமே இனி உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னோடு துணையிருக்கும் இந்த தெய்வம் இனி எப்பொழுதுமே உன்னை நல்லபடியாக வழிநடத்தி உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருப்பது எல்லாமும் உனக்கான தேவைகளை நிச்சயமாக இனி உனக்கு வழிநடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த காலத்திலும் எதையுமே என் பிள்ளை நீ தொலைத்து விட வேண்டாம். எந்த தருணத்திலும் எதையுமே என் பிள்ளை நீ விட்டுவிட வேண்டாம். அம்மாவினுடைய அன்பினால் உனக்கு என்ன நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு இதையெல்லாமுமே என் பிள்ளை நீ சரிவர உணர்ந்து விட்டால் அது போதும். உனக்கென நான் கொடுப்பது ஒவ்வொன்றும்
உன்னை நல்லபடியாகவே வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இனி எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ எதையும் தொலைக்காதே. எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையில் எதையும் நீ விட்டு விடாதே. நான் இருப்பது இனி உனக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதுதான் உண்மை. நான் இருப்பது உனக்கு மேலும் பல வெற்றிகளை கொடுக்கும் என்பதுதான் உண்மை. இனி எதையுமே நினைத்து நீ பதறிக்கொண்டிருக்காதே. உனக்கான தேவைகள் எல்லாமும் உன்னை இனிமேல் எந்த இடத்திலும் சந்தோஷமாக வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். அத்தனையிலும் நீ மீண்டு வருவாய். அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நீ மீட்டு கொண்டு வருவாய் என்பதுதான் உண்மை. முடியாதது என்று இங்கு எதுவுமே கிடையாது. நினைத்தால் நடக்காதது என்று எதுவும் கிடையாது. கலங்காதிரு, அம்மா இருக்கிறேன். இவர்களை எல்லாம் நாம் துவம்சம் செய்யாமல் இங்கிருந்து செல்ல மாட்டேன். என் தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.